நான் அடி வாங்கலை. ஆனால் பாலா அடித்தா வாங்கிக்கிற ஒரு சந்தோஷமாக வாங்கிக்கிற ஒரு மனநிலை எனக்கும் இருக்குது. ஆனால் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான ஆடியன்ஸுக்கு, நேயர்களுக்கு டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, பாலா வந்து சச் எ ஒண்டர்ஃபுல் லைட் ஹார்ட்டட் ஒரு மகா அன்பு நிறைந்த ஒரு அருமையான டைரக்டர். அவர் யாரையுமே அடிக்க மாட்டார். ஆனால் பாலா வந்து ஒரு இறுக்கமான ஒரு முகத்தை வந்து அவர் வெளியே காட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்த டீசர் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி உள்ள டீசர்லாம் வந்து முழுக்க முழுக்க சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணி டம்மி ஸ்டிக்கை வச்சு எப்படி நடிக்கணும், எப்படி அடி வாங்கணும்னு சொல்லி கொடுக்கும்போது அவர் பர்ஃபார்ம் பண்ணது தான் அந்த டீசரோட ஃபுட்டேஜ் எல்லாமே. அதில் எடிட்டிங்கோட வித்தையிலையும் சில எஃபெக்ட்ஸை ஆட் பண்ணதுனாலையும், சவுண்ட் எஃபெக்ட்ஸை ஆட் பண்ணதுனாலையும் ஏதோ பாலா எல்லாத்தையும் அடித்து வெளுத்து வாங்குகிற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாகிருக்கு. இது வந்து சும்மா நாங்கள் விளையாட்டுத்தனமாக, பாலா நாங்கள் எல்லாருமே விளையாட்டுத்தனமாக ஒரு டீசர் க்ரியேட் பண்ண ஒரு விஷயந்தான் அந்த டீசர். இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். சினிமாங்கிற ஒரு மீடியம் இவ்வளோ தூரம் பலமான மீடியமாக இருந்தாலும் நடிகர்களை வந்து அடிக்கிறதுங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. எந்த நடிகனும் அடிங்கன்னு வாங்கிக்கவும் மாட்டாங்க. அது ஒரு ஹெல்த்தியான ஒரு குரு சிஷியன் இல்லை டைரக்டர் ஆக்டருங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில், ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டில், மியூச்சுவல் லவ்வில் உருவாகிறது தான் ஒரு சினிமா. சும்மா அடிச்செல்லாம் ஒரு நடிப்பை வந்து உருவாக்கிட முடியாது, ஒரு படத்தையும் உருவாக்கிட முடியாது. பர்டிகுலராக பாலாட்டை வந்து நாங்கள் சொன்னோம், ஏன் பாலா இந்த டீசரை ரிலீஸ் பண்ணுறோமே அப்படின்னு. இது வந்து இதை பற்றி இப்போ இவ்வளோ பேடான ஒப்பீனியன் வந்திருக்கு, ஏன் இது தேவையா நமக்கு, இதை பற்றி உன்னோட பதில் என்னன்னு பாலாட்டை கேட்டபோது, பாலா நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு என்ன கேட்டார். அப்புறம் நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு பதில், பாலா என்னோடய உருவம் வந்து இவ்வளோ ஒல்லியாக, என்னை பார்த்து யாரும் பயப்படவும் மாட்டாங்க, நான் வந்து ஒரு கமாண்டிங்காக ஒரு படத்தை இயக்கணுன்னா, ஒரு கேப்டன்ஷிப்பை நான் எடுத்துக்கணுன்னா, நான் வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது. எனக்கு நானே போட்டுக்கிட்ட முகமுடி தான் இந்த கோபக்கார, அடிக்கிற, மகா கொடூரமான, ஒரு சைக்கோத்தனமான ஒரு முகமுடி தான் இது. பாலாங்கிற ஒரு இயக்குனர் ரொம்ப பேரன்பு கொண்டவர். ஆக்சுவலாக ஒவ்வொரு எமோஷனல் சீனையும் அவர் நடிக்க சொல்லித்தரதுக்கு முன்னாடி, அந்த ஸ்கிரிப்டை எடுக்கும்போதே அவர் கண்ணிலேருந்து தண்ணியாக வரும். அதை நடிகனுக்கு சொல்லி கொடுக்கும்போது தாரையாக கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றும். ஒவ்வொரு கிளைமேக்ஸ் எடுக்கும்போதும் அவர் அந்த மானிட்டருக்கு பின்னாடி ஒவ்வொரு டைலாக்கையும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனையும் அவர் நடித்து காட்டி பல நாட்கள் கழுத்து வலி, முதுகு வலியெல்லாம் அவர் தன்னைத்தானே வந்து வருத்திக்கிறதன் மூலமாக பல நாள் பெயினோடலாம் இருந்திருக்காப்புல. சச் எ ஒண்டர்ஃபுல் லைட் ஹார்ட்டட், ரொம்ப அஃபெக்ஷனேட்டட் பர்சன் தான் பாலா. இந்த டீசர் வந்து சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு சின்ன அதிர்ச்சியை திட்டமிட்டு உருவாக்கணுங்கிறதுக்காக பண்ண ஒரு விஷயந்தான் அந்த டீசர். இப்போ வந்து நான் சத்தியம் பண்ணி சொல்லணும், சத்தியமாக அந்த கங்காணி கேரக்டர் நான் தான் பண்ணேன்னு. ஏன்னா இந்த தோற்றத்துக்கும் படத்தில் வர அந்த கங்காணியோட தோற்றத்துக்கும் துளி கூட சம்மந்தமே இல்லை. அந்த வகையில் நான் வந்து ஒரு பெரிய கிரேட் எஸ்கேப்னு தான் சொல்லணும், பயங்கரமாக தப்பிச்சிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா நாங்கள் அந்த படத்தை வந்து முதல் ஷோ ஆல்பர்ட் தியேட்டரில் அதர்வா, வேதிகா, தன்ஷிகா, ஜேடி, நான், டைரக்டர் பாலா எல்லோரும் ஒன்றா உட்காந்து படம் பார்த்தோம். செலியன் கேமராமேன். இன்டர்வல் படம் பார்த்துட்டு இன்டர்வலுக்குள்ளேயே பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இன்டர்வலில் வந்து அங்கே ஆஃபீஸ் ரூம் இருந்தது, அங்கே போய் காஃபி குடிச்சிட்டு திரும்ப படம் பார்க்க வந்தோம். படம் பார்க்க வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் வேறு இடத்துல போய் உக்காந்துட்டோம். படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னோடய கேரக்டர் எப்பெல்லாம் அங்கே ஸ்க்ரீனில் வருதோ அப்போல்லாம் பக்கத்தில் இருக்கிறவன் வந்து பயங்கரமான கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டு இருக்கான் அந்த கேரக்டரை. இதை வந்து டப்பிங்க்கு முன்னாடியே ஷூட் பண்ணி முடித்தோடனேயே சொல்லிட்டார் பாலா,
நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா உங்களை அடிச்சிடுவாங்க, சின்ன ஊர்லலாம் தியேட்டருக்கு போனீங்கன்னா பாருங்கள் வேடிக்கையை அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, இன்டர்வல் முடிஞ்சு படமும் முடிஞ்சு நாங்கள் வெளியே வந்து பாலாவை எல்லோரும் சுற்றிக்கிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாம். அதுலேருந்து ஒரு மாதிரி மீண்டு வெளியே வரோம். நான் கூடவே இருக்கேன் பாலாவோட, என்னை யாருமே ஐடென்டிஃபை பண்ணிக்கல. பட் ஒரே ஒருத்தர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டான், நீங்களும் அந்த படத்தில் இருந்தீங்க தானே, அது கங்காணிடா அப்படின்னு. அதுக்குள்ளே நாங்கள் அந்த இடத்த விட்டு தாண்டிட்டோம். பட் அப்போ தான் செலியன்னு சொல்கிறாரு, நான் முன்னாடி ரோவில் போயிட்டேன், உங்களை பயங்கரமாக திட்டுறாங்க படத்தில் அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா, பாலா அடிக்கடி சொன்னார், அந்த டப்பிங்கெல்லாம் முடிஞ்சு ரீரெக்கார்டிங்கெல்லாம் வர வர, இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா எனக்கு ஒரு வேளை கஞ்சி கூட ஊற்ற மாட்டாங்க, உங்கள் அம்மாலாம் பயங்கரமாக அப்செட் ஆகிடுவாங்கன்னெலாம் சொல்லி பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு டே ஈவினிங் ஷோ வந்து என்னோடய ஃபேமிலி போகிறாங்க, என் ஒய்ஃபு பிள்ளைங்க. என் ஒய்ஃபு படமே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை படம் பாருங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கிளாஸே எடுத்தேன். வந்து வில்லன் நடிப்புங்கிறது வேறு, திரையில் வர கேரக்டரோட நம்ம அது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை தான் நம்ம பார்க்கணும். இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாவில் வந்து பல பெரிய பெரிய வில்லன்கள்லாம் வந்து ரியல் லைஃப்பில் ரொம்ப நல்லவங்களாக இருந்திருக்காங்க. இவர் நம்பியார்லாம் வந்து மிகப்பெரிய ஐயப்ப பக்தர், இப்படிலாம் கொஞ்சம் பில்டப்லாம் பண்ணி அவங்கள கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் தியேட்டருக்கு அனுப்புனேன். அவங்க போய் படம் பார்த்துட்டு எனக்கு பதிலே வரல. நான் பாலா எல்லாம் ஒரு ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாலா என்ன உங்கள் வீட்டிலேருந்து ஃபோனே வரலன்னு சொல்கிறாரு. எனக்கும் ஃபோனே வரலையே, எப்போ நைட்டு வீட்டுக்கு போகிறது, எல்லாம் அப்செட் ஆகிடுச்சிங்களோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி முதல்ல என் ஒய்ஃபு நல்லா தான் நடிச்சிருக்கீங்க அப்படின்னா, என்னோடய சன், அப்பா டெபி ஃபில்மில் இவ்வளோ நல்லா நடிச்சிருக்கீங்க. அப்போ தான் பாலாட்ட சொன்னால் பாலாவும் நம்பலை, நானும் நம்பலை, என்ன இதை வந்து நல்லா நடிச்சிருக்கேன்னு பாராட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தபோது ஒரு விஷயம் புரிஞ்சது. அவங்க வந்து அந்த படத்தில் வர அந்த பிக் ஸ்க்ரீனில் வர என்ன அந்த பார்த்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் இல்லை நம்ம அப்பா அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வர அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்க பிரமித்ததில் கதையை அவங்க ஃபாலோ பண்ணல. அந்த கேரக்டர் பண்ணுற கொடூரம், அந்த கேரக்டர் பண்ணுற கீழ்த்தரமான காரியம், அந்த கேரக்டரோட ஒரு நரி வேஷம் எதுவுமே அவங்க மைண்டில் ஏறலை. அவங்க வந்து சும்மா என்னை பார்த்த பிரமிப்பிலேயே அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. இதே தான் எங்கள் அம்மாவும் அப்படி தான், எங்கள் தம்பியும் அப்படி தான், எல்லாருமே வந்து என்னோடய நடிப்பை பாராட்டினாங்க. ஒருவேளை இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். அவங்க வந்து அந்த ஒரு இன்றைய மாடர்ன் உலகத்தில் சினிமாவையும் ரியல் லைஃப்பையும் பிரித்து பார்க்குற பக்குவம் வந்துருச்சா, இல்லை என்னை பார்த்துட்டு பிரமிப்பில் அவங்க கதையை ஃபாலோ பண்ணலையான்னு தெரியல. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி, வெளியே வந்து இன்றைக்கி எனக்கு ஒவ்வொரு நாளும் வர ஃபோன் கால்ஸ், நண்பர்கள், சினிமா உலக நண்பர்கள் எல்லாரும் பாராட்டும் போது எனக்கே ரொம்ப பெருமையாகவும் ஒரு புதிய பிறப்பு பிறந்த மாதிரி ஒரு சந்தோஷமும் இருக்குது.